தீபாவளி வரப்போகுது. எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக செய்கிற இந்த பூந்தி லட்டு அம்மா பாட்டிக்கு அப்புறம் அவங்களோட ரெசிபி நான் இப்போ கற்றுக்கிட்டு செஞ்சுருக்கேன். பொதுவாகவே இந்த பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு இந்த கரண்டி வேணும்னு நினச்சி நிறைய பேர் இந்த ரெசிபி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஆனால் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் பேக் இல்லைன்னா பைப்பிங் பேக் வச்சு ஒரு சூப்பரான லட்டு பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பாகு ரெடி பண்ணுறதுக்கு 400 கிராம் சர்க்கரை, ஒரு சின்ன டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் பூந்தி வேகிறதுக்கு எண்ணெயும் இப்போவே ஹீட் பண்ணிடலாம். பூந்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கட்டி இல்லாமல் இருக்கும் மாவு, அதுக்காக தான். இப்போ இதை பைப்பிங் பேக்கில் மாற்றி வச்சிடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ இதை தட்டில் வைக்கும்போது இந்தளவுக்கு ஒரு கம்பி பதம் தெரியணும், ரொம்ப கெட்டியாக விடக்கூடாது. இப்போ இதை எடுத்து ஆஃப் பண்ணி இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு மேக்ஸிமம் ஹீட்டில் வச்சு பூந்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன ஓட்டையாக போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் போட்டிங்கன்னா உடனே வெந்துடும். பூந்தி முருகலாகிற அளவுக்கு விடக்கூடாது, சும்மா வெந்தால் போதும். அடுப்பு நம்ம ஃபுல்லாக பூந்தி வெந்து முடிக்கிற வரையுமே லோ ஃப்ளேமே பண்ணாதீங்க. லோ ஃப்ளேம் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போய் கீழே ஒட்டிடும். ஹீட்டாக இருக்கணும் ஆயில், அதுதான் இதுக்கு பக்குவம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பூந்தி வேகவே எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பாகு கூட சேர்த்துடணும். அப்போ தான் அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சைட் பை சைடு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சைடில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூந்தியும் பாகும் சேர்த்துட்டோம். இதை கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், இந்த ரோஸ் ஒயிட் எசன்ஸ் ஊரில் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கிது. எங்கள் அம்மா பாட்டிலாம் லட்டில் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். கீ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சேர்த்துருக்குறேன். நெய் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி. நான் அளவு சொல்லலை. சூடு ஆடுறதுக்குள்ளே இது எல்லாமே நல்லா உருண்டை பிடிச்சிட்டோன்னா சூப்பரான லட்டு ரெடி. ஷேப் நமக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் பிடிச்சதுக்கு எனக்கு 50 லட்டு வந்திருக்கு 1/4 கிலோ மாவுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.